கஷ்டப்படும். 1 லிட்டர் வந்து வருது அப்படின்னா ஒரு செகண்டில் 1 லிட்டருமே தரணும்னு உள்ள முடியாது. இப்போ உங்களுக்கு 80 மில்லி போகும், இது 20 மில்லி மெதுவாக போகும். சரியா? ஸோ அந்த பணியை செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், இந்த மூவிதல் வால்வு. ரெண்டாவது, இந்த ஆர்டிக்கிலேருந்து வென்ட்ரிக்கிள் இருந்த ரத்தம் திரும்பவும் என்ன ஆகுது, ரிட்டைன் ஆகாமல் பாதுகாக்கும். விழுந்தது என்ன ஆகும், ரிட்டைன் ஆகாமல் பாதுகாப்பு தான் இந்த வால்வு. சரியா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை சேமன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து இதயத்தை பற்றி சொல்ல போறேன். ஹார்ட்ல ப்ளூ கலர்ல நரம்பு மாதிரி ஒன்று, அப்புறம் ரெட் கலர்ல இருக்கும். இதுக்கு பேர் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு பேர் சிரை, ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் எழுதிட்டாங்க. இது பேர் பெரும் தமனி அப்படின்னு எழுதிட்டாங்க. இதுல பெரும் தமனியில சுத்தமான ரத்தம் இருக்கும். சிறையில அசுத்தமான ரத்தம் உள்ளக்க நம்ம வெளியே போறது பெருந்தமனி வழியா சுத்தமான ரத்தம் எல்லா பாட்டுக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல மேல வலது ஆர்டிக்கிள், இடது வெட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதயம் லேப்டாப்னு கேட்கறது இங்க ஒரு கதவு மாதிரி இருக்கும். நம்ம இதயம் சுருங்கும் போது நமக்கு டப் அப்படி கேட்கும். அதே கதவு திறக்கும் போது நமக்கு லப் அப்படி கேட்கும். அதுதான் நமக்கு லேப்டாப் அப்படின்னு கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதயத்துல நிறைய நரம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெதஸ்கோப்பை பத்தி சொல்ல போறேன். இது எதுக்கு பயன்படுதுன்னா கயிறு தயாரிக்க பயன்படுது. இது இயற்கையானது. பேர் உள்ள நூல். இதோட மூலக்கூறு கம்பளி, அதுக்கப்புறம் ஆட்டுடைய தோல். இது எதுக்கு பயன்படுதுன்னா ஆடைகள்லாம் தயாரிக்க பயன்படுது. இதுவும் இயற்கையானது. பேர் கப்பு. இதோட மூலக்கூறு பிளாஸ்டிக். இது எதுக்கு பயன்படுதுன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்க பயன்படுது. இது செயற்கையானது. இதோட மூலக்கூறு பிளாஸ்டிக். இது எதுக்கு பயன்படுதுன்னா கயிறா பயன்படுது.